ஹாய், நான் சதீஷ் மோட்டோ ஃபோக்கஸ்லேருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா சுசுகி ஃப்ராங்க்ஸ். அதே கார் தான் வந்து டொயோட்டாவில் வந்து டைசர் அப்படின்னு விட்டுருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து சேம் ஹெட்லைட் தான். லைக் கிரெட்டாவில் எப்படி இருக்குது, கிரெட்டா அண்ட் அல்கசார் வந்து எந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி தான். அதே மாதிரி வந்து டொயோட்டா அர்பன் க்ரூசரும் விட்டாரா பிரெஸா அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு சேம் பிளாட்ஃபார்ம் அண்ட் சேம் கார், சேம் ஹெட்லைட் ஷேர் பண்ணுறாங்க மாருதி அண்ட் டொயோட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரெட்டாவில் மாதிரி ட்ரை எல்இடிஸ் வரும், 3 எல்இடிஸ். இதில் 2 பார்த்தீங்கன்னா லோ பீம், 1 பார்த்தீங்கன்னா ஹை பீம். ஸோ அந்த மாதிரி டிசைனில் தான் வருது. ஸோ இதுக்குமே வந்து ஆக்டாக்யூ வந்து ப்ளக் அண்ட் ப்ளேவாக டிசைன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஸ் அண்ட் டைசரோட ஆக்டாக்யூ. ஸோ இதில் 3 ப்ரொஜெக்டர்ஸ் வருது. இந்த 3 ப்ரொஜெக்டர்ஸில் 2 ப்ரொஜெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பை எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ், ஒரு ப்ரொஜெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹை பீம் மட்டும் வர மாதிரியான ப்ரொஜெக்டர்ஸ். ஏன் இது மட்டும் ஹை பீம் மட்டும் வர மாதிரியான ப்ரொஜெக்டர்ஸ்னால் டியூ டு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் இது தான் இதில் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ப்ரொஜெக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா 1.8 இன்ச்சுங்கிறதுனால நல்லா சஃபிஷியன்ட் இனஃபாக இருக்குது. மற்ற ஆக்டாக்யூ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அதே பர்ஃபார்மன்ஸ் வந்து இதுலேயும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சொல்லப்போனால் ஹை பீமில் வந்து இன்னும் இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குது மற்ற கார்ஸை விட. ஸோ அண்ட் மோர் ஓவர் இதுவும் வந்து மற்ற ஆக்டாக்யூ மாதிரி தான், நான் சொல்லவே தேவையில்லை. இது உங்களுக்கு ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ எந்த விதமான ஒயர் கட்டிங்கோ டேம்பரிங்கோ எதுவுமே தேவை இருக்காது இந்த வண்டிகளுக்கு. ஸோ இந்த கிட்டில் என்னென்ன வருது அப்படின்னா இந்த 3 ப்ரொஜெக்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மெட்டல் ப்ராக்கெட் அடாப்டர்ஸ். ஸோ டேரெக்டாக அதோட மவுண்டிங்கில் எக்ஸாக்டாக இது எப்படி இருக்கோ அதே டிசைனில் அதே பொசிஷனில் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எக்ஸாக்டாக ப்ரிசைஸாக செஞ்சுருக்கு. ஸோ ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ராங்க்ஸோட ஹெட்லைட்டில் ஃபிட் பண்ணதை பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3 இடத்துலையும் தான் உங்களுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் வரும். ஸோ இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்க இடத்துல அப்படியே அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கும். ஸோ 3 ப்ரொஜெக்டர்ஸ், இந்த 2 ப்ரொஜெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.8 இன்ச் ப்ரொஜெக்டர்ஸ். இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஹை பீம் மட்டும் வர மாதிரியான 1.5 இன்ச் ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ இது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இதோட லுக்கில் பாருங்கள் ஓஇயாக தான் இருக்கும். ஸோ எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரெட்ரோவாக எதுவுமே நீங்கள் ரீஃபீட் பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ இதோட பவர் சப்ளை எல்லாமே டேரெக்டாக வந்து ஒரு செப்பரேட் ஒயரிங் ஹார்னஸ், அதோட ஒயரிங் ஹார்னஸோட பவர் சப்ளை வந்து பேட்டரியிலேருந்து எடுத்துக்கும். ஸோ எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் வந்து காரோட ஒயரிங்கில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஃபியூஸ் ப்ராப்ளம், கம்ப்ளைண்ட்ஸு, வாரண்ட்டி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. ஸோ ஏன்னா எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே சாக்கெட்டாக தான் பண்ணியிருக்கோம். வாங்க இது பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி லைட் அவுட்புட்டில் சேஞ்சஸ் இருக்குது, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது டிரைவிங்கில் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.